Alhamdulillah, Alhamdulillahil muwaffiqil mu'in, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin, wa ala alihi wa sahbihi ajma'in, wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا أنصار الله قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم اللهم ارحم الأنصار وأبناء الأنصار وأبناء أبناء الأنصار أو كما قال ودعا النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவன் விரும்பியவர்களை பற்றியும் அவன் விரும்பிய சட்டதிட்டங்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இவ்வாறு ஜும்ஆவிலே இஸ்லாத்தை கட்டமைப்பதற்கு நபித்தோழர்கள் செய்த சில காரியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாளுக்கு நாள் இவ்வுலகத்தில் இஸ்லாம் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து கொண்டே சென்றாலும் கூட இஸ்லாமியர்களுடைய பலம் எண்ணிக்கையை வைத்தல்ல, அவர்களது ஈமானின் தரம் எப்படி இருக்கிறதோ அதை கவனித்துதான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல இஸ்லாமியர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் கணக்கெடுத்தால் 1978 பர்மாவில் வாழ்ந்த 8 லட்சம் முஸ்லிம்கள் சுமார் 4-5 ஆண்டுகளில் 1982-83களில் அங்கு இல்லை. பலஸ்தீன மக்கள் யூதர்களை அரவணைத்து அவர்களுக்கென்று இஸ்ரேலை ஒதுக்கி பிறகு அதற்குண்டான நலன் விரும்பியாக நடந்த போதும் இஸ்ரேல் தன் கோர முகத்தை இப்போதும் காட்டி வருவதை நாம் பார்க்கிறோம். சுமார் 80% பலஸ்தீன நிலம் இன்றைக்கு இஸ்ரேலால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த போதும், ஐநா சபை எதிர்ப்பு தெரிவித்த போதும், இப்போது இஸ்ரேல் தன்னுடைய கோரமுகத்தை தொடர்ந்து கசாவின் மீது காட்டிக் கொண்டிருப்பதை, பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாம் ஊடகங்கள் வாயிலாக அறிகிறோம். சிரியாவில், செசன்யாவில், சீனாவில், இன்னும் பல்வேறு நாடுகளில் இஸ்லாமியர்கள் வீழ்த்தப்பட்டு வருவதை நாம் கவலையோடு பார்க்கிறோம். நாம் வாழுகின்ற இந்திய தேசத்திலும் 2-3 நாட்களாக நீங்கள் ஊடகங்களின் வாயிலாக சில செய்திகளை அறிந்திருக்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில்
கன்வார் யாத்திரை இவ்வாண்டும் அனுமதி பெற்று பல 100 கிலோமீட்டர்கள் பைபாஸ் வழியாகவே ஊர்வலம் நடத்தப்பட்டு வருகிறது. முஸ்லிம்களுடைய கடைகள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களின் கடைகளில் முஸ்லிம்கள் வேலை பார்த்தால் அந்த தரவுகள் எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றங்கள் மூலமாகவே மக்களை அச்சுறுத்தும் வகையில் மறைக்கப்பட்டு வருகின்றன. எந்தெந்த கடைகள் எல்லாம் முஸ்லிம்களுடையது என்று பட்டவர்த்தனமாக பட்டியலை எடுக்கிறார்கள். ஊர்வலங்கள் செல்பவர்களுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எதற்கு? அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கடைகளில் வேலை பார்க்கிற முஸ்லிம் வேலையாட்களின் எண்ணிக்கை எதற்கு? வெளிப்படையாக குறிப்பிட்ட மக்களை ஒடுக்குவதற்கான, நசுக்குவதற்கான, அச்சுறுத்துவதற்கான முயற்சியை இன்றைய அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு தனியார் அமைப்போ அல்லது ஏதோ ஒரு தனியார் சங்கமோ இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்களோ இதை செய்யவில்லை. அரசாங்கங்கள் முறைப்படி சட்டப்படி இதையெல்லாம் செய்வதை பார்க்கிற போது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை உலகில் அதிகரித்து கொண்டே இருப்பதை நம்மால் மகிழ்ச்சியாக பார்க்க முடிவதில்லை. ஏன் இப்படி நமக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது? இதனை எதிர்த்து முஸ்லிம்களால் ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை? உலகின் மக்கள் தொகையில் அதிக பாப்புலேஷன் கொண்டிருக்கக்கூடிய 2வது மதமாக இஸ்லாம் இருந்தும் கூட இன்றைக்கு முஸ்லிம்கள் அடித்தொழித்து இல்லாமல் ஆக்கப்படுவதை நிறுத்த முடியவில்லை. அது குறித்து கவலைப்படுவதற்கு கூட ஆட்கள் இருக்கின்றனவா என்று நாம் தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் நபித்தோழர்களின் வரலாற்றை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு பிறகு 23 ஆண்டுகளில் இந்த மார்க்கம் சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டு உலகின் எல்லா தேசங்களிலேயும் முஸ்லிம்கள் என்றால் ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை, அவர்கள் நேர்மையானவர்கள், சரியான இறைவனை பின்பற்றுபவர்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், நேர்மையாக இருப்பார்கள், நீதமானவர்கள் என்று நல்ல பெயர் எடுப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா வகையான தியாகத்திற்கும் ஒத்துழைத்தவர்கள் நபித்தோழர்கள். சஹாபா பெருமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் எந்த தொண்டர்களும் கொடுத்திராத ஒன்று. ஒரு கட்டத்தில் மக்காவில் இனி இருக்கவே முடியாது என்கிற சூழ்நிலை வந்த போது சொத்து பத்துக்களை எல்லாம், உறவுகளை எல்லாம் விட்டு இந்த மார்க்கத்தை மாத்திரமே காப்பாற்றுவதற்காக சொந்த ஊரை விட்டு அகதிகளாக மதீனாவிற்கும் அபிசீனியாவிற்கும் என்று பல ஊர்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் முஹாஜிரான சஹாபாக்கள். இவர்கள் தான் தியாகத்தின் அடிப்படை. மக்காவில் இருந்து இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக மதீனாவிற்கு புலம்பெறுகிறார்கள். மதீனாவிற்கு சென்றால் அங்கிருந்த சஹாபாக்களின் ஒத்துழைப்பை நாம் பார்க்க வேண்டும். வெளியூரில் இருந்து வந்தவர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள், யாரோ ஒருவருக்கு நான் ஏன் உதவ வேண்டும் என்கிற நமது சிந்தனையில் அன்றைய மதீனத்து தோழர்கள் இல்லை. எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து முஹாஜிரான சஹாபிகளையும் அழைத்து மதீனத்தில் வாழ்ந்த பூர்வ குடிகளான அன்சாரி சஹாபிகளையும் அழைத்து இதோ மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கக்கூடிய, ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கக்கூடிய இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் இனிமேல் உங்களின் தோழர்கள், உங்களின் சகோதரர்கள், உங்களால் என்னவெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது மதீனத்து அன்சாரிகள் எந்த அளவிற்கு இதிலிருந்து மகிழ்ச்சி கொண்டார்கள் என்றால் வரலாற்றில் இப்படி பதிவார்கள். பெருமானார் 2 கரங்களை சேர்த்து வைத்து இனி சகோதரர்கள் என்றார்கள். அதை மதீனத்து தோழர்கள் எவ்வளவு பின்பற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் சரி பாதியை எழுதி வைத்தார். நீங்கள் என்னதான் நட்பு கொண்டிருந்தாலும் நமது சொத்துக்களில் இருந்து அடுத்தவர்களுக்கு தருவது என்பதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியாத செய்தி. மதீனத்து சஹாபாக்கள் அன்றைக்கு செய்தார்கள். எங்களுடைய விவசாய நிலங்களை நாங்கள் தருகிறோம், நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் என்றார்கள். மக்கத்து சஹாபிகளுக்கு விவசாயம் செய்ய தெரியாது, ஆனால் பொருளை கொள்முதல் செய்து வியாபாரம் பண்ண தெரியும். மக்காவில் இன்றைக்கும் விவசாயம் இல்லை.
மதீனாவில் உண்டு. மதீனத்து தோழர்கள் மக்கத்து தோழர்களிடத்தில் சொன்னார்கள், எங்களது பொருட்கள் வேண்டுமா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு தருகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு படி மேலே போய் சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் 2-3 மனைவிகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், நீங்கள் பொருட்கள் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள், வீடுகள் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கென்று எதுவும் இல்லை, எனது பொருட்களை தருகிறேன், எனக்கு இருக்கக்கூடிய 2-3 வீடுகளில் நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவு ஏன், என்னுடைய 2-3 மனைவிகளில் நான் ஒருவரை தலாக் விடுகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பங்கு பிரித்தவர்கள் மதீனத்து சஹாபாக்கள். அவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்திற்கு உதவியவர்கள் அன்சாரி சஹாபிகள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகள் மட்டும் என்ன சோடை போனவர்களா? ஓசியில் கிடைக்கிறது, பெருமானார் சொன்னார்கள், மதீனத்து தோழர்கள் தருகிறார்கள், நல்லபடியாக வாங்கி வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று அவர்களும் இருக்கவில்லை. நீங்கள் என்னதான் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு தர விரும்பினாலும் மகிழ்ச்சி, ஆனால் அதே நேரத்தில் எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுடைய சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மனமில்லை. எல்லாவற்றையும் இழந்து வந்தவர்கள் தான், வலிகளை சுமந்து வந்தவர்கள் தான். என்றாலும் நீங்கள் இவ்வளவு காலமாக சிரமப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை சுலபமாக இலவசமாக நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஒன்று செய்யலாம், நீங்கள் விவசாயம் செய்யுங்கள், நாங்கள் அதை கொள்முதல் செய்து உலகம் முழுக்க சென்று விற்று வருகிறோம். உழைத்து சம்பாதிப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் முஹாஜிர்கள். எவ்வளவு பெரிய தியாக அடிப்படை என்பதை நாம் புரிய வேண்டும். ஒரு புறம் முஹாஜிர்களுடைய தியாகம், இன்னொரு புறம் அன்சாரிகளுடைய தியாகம். இந்த தியாகங்கள் இரண்டும் இணைந்துதான் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சமப்படுத்தின. எவ்வளவு சீக்கிரம் முஸ்லிம்கள் இதனால் பொருளாதாரத்தில் மேலே வந்தார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று சான்றை நாம் பார்க்க வேண்டும். சரியாக இந்த தியாகங்கள் எல்லாம் துவங்கி ஒரு 30 ஆண்டுகளுக்குள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு 10 ஆண்டுகளில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவு அடுத்த 2.5 ஆண்டுகளில், அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே, மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 30 கூட இல்லை, 25 ஆண்டுகளுக்குள்ளாகவே முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட பொருளாதாரத்திற்கு மேம்பட்டு வந்தார்கள் என்றால், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் வசூலிக்கப்படுகிற ஜக்காத்து பொருட்களை குவியலாக குவித்து வைத்து, ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் வந்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அன்றாட உணவிற்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள் ஜக்காத்து கொடுக்க தகுதியான நபர்களை தேடினால் சுருக்கமாக 5-6 நபர்களை சொல்லிவிட முடியும். அவ்வளவு தூரம் குறைந்த செல்வந்தர்கள் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் சுமார் 25 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் பொருளாதார மேம்பாடை அடைந்தது என்றால், ஜக்காத் கொடுப்பவர்களாக எல்லோரும் மாறிவிட்டார்கள். வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஜக்காத்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் மதீனாவில் இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கம் பக்கத்தில் மாகாணங்களின் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். மதீனா மக்காவில் ஜக்காத் வசூலித்து வைத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஆள் இல்லை, எல்லோரும் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய மாகாணங்களில் நீங்கள் வாழும் பகுதிகளில் ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஜக்காத்து தொகையினை பிரித்து கொடுங்கள் என்று ஜக்காத்து பொருட்களையும் அனுப்பி வைத்தார்கள். கடிதத்தை கொண்டு சென்ற தூதுவர்கள் வேறு ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதே ஜக்காத் பொருளோடு மதீனா திரும்பினார். பதில் கடிதத்தில் இருந்தது என்ன? கவர்னர்கள் பதில் எழுதினார்கள், ஹலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, மதீனாவில் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்களே இல்லை என்று நீங்கள் எழுதியிருந்தீர்கள். எங்கள் பகுதிகளிலும் நிலைமை அதேதான். எல்லோரும் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி வாய்ந்தவர்களாகிவிட்டார்கள். ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இங்கும் இல்லை. சமுதாயத்தின் மாற்றத்தை
என்பதை நாம் கண்கூடாக கண்ட சமுதாயம் சகோதரர்களே. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்றால் 10க்கு 4% கூட அவர்களில் பட்டதாரிகள் கிடையாது. முஸ்லிம்களின் நிகர வருமானம் ஒரு நாளைக்கு 39 ரூபாய் என்று அவர்கள் அறிக்கை விட்டார்கள். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் முஸ்லிம்களின் வருமானம் அல்லாஹ்வின் கிருபையால் நன்றாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் கவனித்து முஸ்லிம்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கணக்கு செய்து அவர்கள் நிகர வருமானத்தை சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு நாளைக்கு 39 ரூபாய் சம்பாதிக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு பிறகு பல மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கென்று இடஒதுக்கீடு அதிகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் 3.5% வழங்கப்பட்டது. மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அன்பானவர்களே, அந்த 3.5% இடஒதுக்கீட்டை கூட முஸ்லிம்கள் உபயோகிக்கவில்லை என்று கல்வியாளர்கள் இன்றைக்கும் புலம்புகிறார். படிப்பதற்கான சூழல்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்ட பின்னும் பொருளாதார மேம்பாட்டிற்கான பல வகையான சலுகைகளும் உதவிகளும் கடன்களும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற சமுதாயமாக நாம் இருந்தும் இன்னமும் முன்னேறவில்லை. ஒரு சமுதாயம் பொருளாதார முன்னெடுப்பில் கவனம் கொண்டிருக்க வேண்டும், அல்லது கல்வி விழிப்புணர்வில் கவனம் கொண்டிருக்க வேண்டும், அல்லது மறுமைக்கான தேடலில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் மூன்றிலுமே கவனமாக இல்லை. ஏதாவது ஒன்றிலாவது நாம் முன்னேறி இருக்க வேண்டாமா? பொருளாதாரத்தில் சிறந்த நிலையில் இல்லை, கல்வி அதிகாரங்களில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பெர்சன்டேஜ் கிடையாது, எல்லாம் 3-4% மட்டும்தான். சரி, முஸ்லிம்கள் இரண்டையுமே கவனிக்கவில்லை. அவர்கள் மறுமைக்கான தேடலில் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அவற்றிலாவது 3-4%, இதில் அது கூட கிடையாது. அப்படி என்றால் இந்த சமுதாயத்தின் கவனம் எங்கு இருக்கிறது? மிகச்சிறந்த கல்வியாளர் ஒருவர் சொன்னார், முஸ்லிம்கள் எப்படி சம்பாதிப்பதில் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அதை விட அதிகமாக செலவு செய்வதில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருளை எப்படி சேமிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வோ அல்லது எப்படி சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வோ முஸ்லிம்களிடத்தில் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதித்தால் அந்த 200 ரூபாயை மிக சுலபமாக செலவு செய்து விடுகிறார்கள். எதிர்காலம் குறித்த கேள்வியோ விழிப்புணர்வோ அவர்களிடத்தில் கிடையாது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். அன்பானவர்களே, சஹாபாக்கள் செய்த எதையுமே இன்றைக்கு நாம் முழுமையாக செய்யவில்லை. அதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செயல்பட்ட விதம். அன்சாரிகள் தங்களுடைய சொத்துக்களை வாரி வழங்க முயற்சிக்கிறார்கள். முஹாஜிர்கள் அதை ஏற்க மறுத்து சொந்த உழைப்பை அந்த இடத்துல போடுகிறார்கள். இதனால் ஏற்பட்ட அன்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். பொருளாதாரம் முஸ்லிமுக்கு எப்போதுமே நிலையானது கிடையாது. ஆனால் அதை சம்பாதிப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். பெருமானார் சம்பாதியுங்கள் என்றார்கள். உங்களுடைய குழந்தையை ஏழையாக விட்டுவிட்டு நீங்கள் மௌத்தாகுவதை விட அவர்களை வசதியாக வாழ வைத்து மௌத்தாகுவது சிறந்தது என்றார். இந்த மார்க்கம் சம்பாதிப்பதற்கு தடை சொன்னது கிடையாது. ஹலாலாக சம்பாதியுங்கள். இந்த உலகமே எனக்கு சொத்தாக வர வேண்டும் என்று ஒருவர் நினைத்து அதற்காக பாடுபட்டால் கூட மார்க்கம் அனுமதிக்கிறது, வலியுறுத்துகிறது. நீங்கள் ஹலாலாக சம்பாதி. ஒரு வீடு எனக்கு பத்தாது, 10 வீடு வேண்டும், சம்பாதிக்கலாம். அல்லாஹ் விரும்புகிறான். ஒரே நிபந்தனை, அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள். சம்பாதித்தார்கள். நிலைமையை அவர்கள் மேம்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், பின்னால் ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லை. இவ்வளவு தூரம் இந்த முஹாஜிர்களும் அன்சாரி சஹாபிகளும் பட்ட பாடு அவர்களுக்கு எதை பெற்று தந்தது என்றால், ஒன்று வறுமை நீங்கியது,
இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்தது. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்கள் என்ற சான்றிதழை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு கொடுத்தான். வேற எந்த நபியுடைய உம்மத்திலும் இப்படி கொடுத்ததே கிடையாது. எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை நேசித்த அந்தந்த நபி தோழர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு நபியுடைய மொத்த தோழர்களையும் நான் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு மட்டும்தான். அதற்கு காரணம் அவர்கள் செய்த தியாகம். ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயமே இப்படி ஒரு தியாகம் செய்தது என்று வரலாற்றில் முந்தைய எந்த நபிமார்களுக்கும் வரலாறு இல்லை. சஹாபாக்கள் அதை பெற்றார்கள். வறுமை நீங்கியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்கிற சான்றிதழ் திருக்குர்ஆனிலேயே அவர்களுக்கு கிடைத்தது. இதில் இந்த இரண்டாவது பெருமானாருடைய நேசம் அவர்களுக்கு கிடைத்தது என்கிறோமே, இது முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய உள்ளார்த்த ரீதியிலான தேடலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் பலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை கேட்டால், அவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்தினால், அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பிய தூதர், நமக்காக மார்க்க சட்டங்களை கொண்டு வந்தவர், இதுதான் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது. அதை கடந்து நம்மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு, நாம் ஈருலக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் குறித்தெல்லாம் இந்த உம்மத்திற்கு கவலையே கிடையாது. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறி வருகிறோம். நான் குடும்பத்தில் கூட சொல்லுகிறேன், எனது தந்தை, எனது தாய் என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய பிற்கால வாழ்விற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், திட்டமிட்டார்கள், செயல்பட்டார்கள், அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று இளம் தலைமுறை நினைக்கிறது. அதெல்லாம் தெரியாது. எங்கள் அத்தா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவங்க மௌத்தாகும் போது எனக்கு சொத்து வச்சாங்களா? எங்கள் அப்பா என்னது சம்பாரிச்சு கொடுத்துட்டு போனார்? எத்தனையோ பேர் சொத்தோடு இருக்கிறாங்க, சொந்த வீட்டோடு இருக்கிறாங்க, என்னுடைய பெற்றோர் அதை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்களா? அவங்க பட்ட சிரமங்களை குறித்து சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அப்படித்தான் இந்த சமுதாயத்தின் விழிப்புணர்வு இருக்கிறது. பெருமானாரை வெறும் தூதராக மட்டும் நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அதை விட கை சேரும் ஒரு முஃமினுக்கு எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் செய்தார்களே, எதற்காக? பெருமானாரின் அன்பை பெறுவதற்காக மட்டுமே. உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் ஒரு அற்புதமான சம்பவம் வரும். ஒரு இளம் பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை அனுப்பி வைப்பார். இளம் பெண்ணுடைய தந்தை வந்து பெருமானார் இடத்துல உதவி கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இடத்துல சென்று கேளுங்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று உதவி கேட்டார். அவர்கள் ஒரு பெரும் தொகையை அவருக்கு கொடுத்தார். 100 திரகம் என்றும் வருகிறது, இதில் முன்பின் கணக்கும் வருகிறது. நாம் புரிந்து கொள்வதற்கு சொல்வதானால் நம்முடைய பாஷையில் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், போய் உதவி கேட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள். அப்புறம் அவர் சொன்னாரு, ரொம்ப சுக்ரியா, கொடுத்துட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பிச்சு வச்சாங்கன்றார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே இன்னொரு 100 திரகம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டார்கள். ஒரு அடியார் உங்களிடத்தில் வந்து உதவி கேட்கிறார், 100 திரகம் கொடுத்தீர்கள், நான் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் 100 ஏன் கொடுத்தீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் நீங்கள். அதற்கு முன்னால் எல்லா கடவுள்களையும் வணங்கி கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் பெரிய இறைவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஒழிய தெல்ல தெளிவாக அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் கிடையாது, அவன் மட்டுமே படைத்தவன், அவன் மட்டுமே வணங்கப்பட தகுதியானவன் என்பதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி காட்டியவர் நீங்கள். அதனால் உங்களுடைய நேசத்தை பெறுவதற்காக உங்கள் பெயரை சொன்னவுடன் திரும்ப ஒரு முறை நான் கொடுத்தேன் என்றார். இப்ப சஹாபாக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பே என்னவென்றால், நாம என்ன காரியம் செய்தால் பெருமானார் மகிழ்ச்சி கொள்வார்கள், நாம் என்ன செலவு தியாகம் செய்தால் பெருமானார் நம் மீது நேசம் கொள்வார்கள்.
நாம் என்ன செய்தால் பெருமானாரின் துஆ கிடைக்கும் என்பதை தான் சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அதனால தான் அன்சாரி சஹாபாக்களுக்கு துஆ செஞ்ச மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே துஆ செய்யல. அன்சாரிகள் விஷயத்தில் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ரஹமில் அன்சார், அல்லாஹ்வே இந்த அன்சார் சஹாபாக்களை, மதீனத்தில் வாழக்கூடிய தோழர்களை அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. அபுனா அல் அன்சார், இந்த அன்சார் நபி தோழர்களுடைய குழந்தைகளுக்கும் நீ இரக்கம் காட்டு. அபுனாஇல் அன்சார், இந்த அன்சார்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் நீ இரக்கம் காட்டு அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு எனக்கு என்ன ஒரு நண்பனை ரொம்ப பிடிக்கும்னா அவன் நல்லா இருக்கணும் நம்ம துவா செய்வோம். பெருமானாருடைய துவா எவ்வளவு டீப்பா ஆழமா போகுதுன்னா, இந்த நபித்தோழர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, இவர்களுடைய குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டு, அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இரக்கம் காட்டுன்னா என்ன அர்த்தம்? முஹத்திஸ்கள் சொல்லுகிறார்கள், அன்சாரிகளில் கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா பிச்சளங்களுக்கும் சேர்த்து பெருமானார் துவா செஞ்சாங்க. அன்சாரிகள் அவ்வளவு நேசிச்சாங்க, ஏன்னா அவங்க செஞ்ச தியாகம் அப்படி. ஃபதஹே மக்கா நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு பெருமானாருடைய கைகளில் முழுக்க முழுக்க அதிகாரம் வருகிறது. அன்சாரி சஹாபாக்கள்லாம் கவலைப்பட்டாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்த நேரம் அவங்க கொஞ்சம் கவலையும் பட்டாங்க. என்ன காரணம்? மக்காவில் வாழ முடியாத போது பெருமானார் நம்மிடத்தில் வந்தார்கள், நாம் அவர்களை தாங்கி பிடித்தோம், அவர்களை பார்த்து கொண்டோம், நம்மோடு வாழ்கிற வாய்ப்பை நாம் பெற்றோம். இப்ப மக்கா வெற்றி ஆயிடுச்சு. எத்தனையோ ஊர் வெற்றி அடைஞ்சாலும் அங்க போய் ரசூலுல்லாஹ் இருக்க போறது இல்ல, சொந்த ஊரை வெற்றி கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு எப்படி வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா மக்கா வெற்றி பெற்று அதனுடைய பொறுப்புகளை, அதிகாரங்களை, சாவிகளை எல்லாம் மக்கத்தில் இருந்த சஹாபிகள்கிட்டயே பெருமானார் கொடுத்துட்டு, இது எல்லாம் உங்களுக்கு, நான் மதீனாக்காரங்களுக்குன்னு சொன்னாங்க. ஏனென்றால் சிரம நேரத்தில் எனக்கு உதவியவர் அவர்கள். மதீனத்து சஹாபிகளில் தலைவர்களை அழைத்தே சொன்னார்கள், நீங்கள் அச்சமுற வேண்டாம், நான் எக்காலமும் மக்காவில் வாழ மாட்டேன், மதீனாவில் தான் இருப்பேன். ஆனா சொந்த ஊர் மக்கா, மக்காவில் இருந்து வெளியேறி வருகிற போது அதை பார்த்து அழுது கொண்டே வந்தவர்கள், மக்காவை நினைத்து நினைத்து உருகியவர்கள், அதற்காக துவா செய்தவர்கள். பிற்காலத்தில் மதீனாவிற்கும் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுக்கு நேசமானதாக ஆக்கி வை. கமா ஹப்பப்த பி மக்கா, மக்காவை எப்படி எங்களுக்கு நேசமாக்கி வச்சியோ அத மாதிரி அவ அஷத்த, மக்காவை விட எங்களுக்கு நேசமானதாக மதீனாவை ஆக்கி வைன்னு துவா செஞ்சாங்க. எந்த இடத்திலும் அன்சாரி சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஒரு போரில் கனிமத் கிடைத்தது, முஹாஜிர் சஹாபாக்களுக்கெல்லாம் 2 பங்குகள் கொடுத்துட்டு அன்சாரி சஹாபிகளுக்கு ஒவ்வொரு பங்கு மட்டும் பெருமானார் கொடுத்தாங்க. அதுல சில பேருக்கு வருத்தம், முனாஃபிக்குகளா இருந்தவங்க நேரடியாவே கேட்டாங்க, அது என்ன பங்கு வைக்கிறதுல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அவங்க ஊர்க்காரங்களுக்கு பூரா 2 பங்கு தர்றாங்க, அன்சாரிகளுக்கு 1 பங்கு தான் தர்றாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து சஹாபாக்களுடைய தலைவர், அவரை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதே, முஹாஜிர் சஹாபாக்கள் ஒன்றுமில்லாமல் வந்தவர்கள், நீங்கள் கொடுக்க நினைத்த போது கூட அதை ஏற்க தயங்கியவர்கள், அவங்க தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கிறதுனால நான் உங்களுக்கு 2 பங்கு கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு 1 பங்கு கொடுத்துருக்கிறேன், பொருந்திக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை தங்க எழுத்துக்களால் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ரலீனா வ சல்லம்னா, நாயகமே நாங்கள் பொருந்தி கொண்டோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் இன்னமும் ஒன்று சொல்லவா, இந்த 1 பங்கு எங்களுக்கு வேணாம், அவங்களுக்கே கொடுத்துருங்க, நீங்க எங்களுக்கு போதும்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த சொத்துக்களையும் சஹாபாக்களுக்கு கொடுத்து விட்டு தன்னை மதீனாவிற்காக வேண்டி கொடுத்தார்கள் என்றால் அது மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள் செய்த சேவைகளை பெருமானார் பொருந்து கொண்டார்கள் என்பதற்கான வெளிப்பாடு. இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த சேவைகளில் ஒரு துரும்பை கூட அசைத்து பார்க்க முடியாத பலகீனமானவர்களாக நாம் இருப்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? பொருள் இருந்தவர்கள் பொருட்களை வாரி வழங்கினார்கள். உழைக்க முடியும்படியான தெம்பு இருந்தவர்கள் உழைப்பில் தங்களுடைய செயல்பாடுகளை காட்டினார்கள். கல்வி கற்றிருந்தவர்கள் கல்வி ரீதியிலான பணியை செய்தார்கள்.
இது பொதுவான ஃபார்முலா. ஒரு சமுதாயம் முன்னேறதற்கு இதை விட சிறந்த ஒரு ஃபார்முலாவை உலகத்தில் எந்த சமுதாயமும் கொடுத்துட முடியாது. அதே தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதா? செல்வம் உள்ளவர்கள் தங்களுடைய செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறார்களா? வழங்குகிறார்களா? நான் கேட்கல, வழங்குறாங்க. வாரி வாரி வழங்குகிறார்களா? இது சமுதாயத்தின் ஏழைகள் அதை பயன்படுத்தி தங்களுடைய நேர காலத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? எத்தனையோ முஸ்லிம் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன, அரபிக் கல்லூரிகள் இருக்கின்றன. மக்தபு மதரசாவிலே தொடங்கி பல்கலைக்கழகங்கள் வரை முஸ்லிம்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஆட்கள் இல்லாததால் முஸ்லிம் அல்லாதவர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உயர்வுக்காக ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆனால் முஸ்லிம்களே பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை. செல்வந்தர்களுடைய செல்வமும் முறையாக பயன்படுத்தப்படாத போது, ஏழைகளுடைய நேர காலங்களும் அதை பயன்படுத்த முடியாமல் போகிற போது, கல்வியாளர்கள் தங்களுடைய கல்வியை எங்கு கொண்டு செலுத்த முடியும்? பிச்சை எழுந்துபவன் பாத்திரத்தை காட்டினால் தானே பிச்சை போட முடியும் என்று ஒரு சொலவடை உண்டு. இங்கே கல்வியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட செல்வந்தர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் படிக்க வேண்டிய இந்த உம்மத்து தான் படிப்பதற்கோ பொருளாதார மேம்பாட்டை குறித்து சிந்திப்பதற்கோ பெருமளவில் தயார் இல்லை. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். சின்ன வயசுலேருந்து நல்லா ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க, படிக்கிறாங்க. ஒரு 5வது 6வது 7வது 8வதுன்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகி போகுது. 10வது முடித்த உடனே பாதிக்கு மேலே ஃபில்டர் ஆகி போகுது. மீதி காலேஜுக்கு போகிறது 1 வருஷம் 2 வருஷத்துலேயே முடிச்சுட்டு வந்துடுது. சரி, இவெல்லாம் எங்கே போகிறான்னு கடைசி பார்த்தாக்கா குறிப்பிட்ட சில தொழில்கள். நான் சொல்வதால் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, யாரையும் சுட்டி காட்டுவதற்கான பதிவல்ல இது. ஒரு ஆட்டோ ஓட்டுறதுல என்னுடைய வாழ்க்கை போதும், ஒரு 2 வீலர் மெக்கானிக்காக பட்டறையில் போய் வேலை செய்கிறதுல என்னுடைய வாழ்க்கை போதும், அல்லது ஒரு சில்லி சிக்கன் கடை வச்சுட்டா சந்தோஷம். சில குறிப்பிட்ட எனக்கு ஞாபகம் வந்த தொழில்களை சொல்கிறேன். இதில் இருப்பவர்கள் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நாம தான் விதி, அப்படி வந்துட்டோம், வேற வழி இல்லை, சம்பாதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையாவது அடுத்த கட்ட அதிகாரிகளாக, அரசாங்கத்தின் பொறுப்பாளர்களாக மிக உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற அக்கறை இந்த சமுதாயத்தில் ரொம்ப குறைந்து போயிருக்கிறது சகோதரர்களே. இது மாற்றப்பட வேண்டும். இப்படியே நம்முடைய சமுதாயம் இருந்தால் எந்த வகையிலுமே நமக்கு அதிகாரமே இருக்காது. எந்த வகையிலையுமே நாம் அச்சுறுத்தப்பட்டவர்களாகத்தான் இருப்போம். சொல்வதற்கு இல்லை. 85% மேற்பட்ட அதிகார பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிகள் மீட்டிங் போட்டு அவங்க பேசுறாங்க, நாம் இருக்கக்கூடிய நமக்கு வகிக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகாரம்லாம் பத்தலை, இதை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பேசுறாங்க. கேரளாவில் 85% ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய சமூகம் 3 முதல் 4% வரை, 2% தான் IAS IPS இருக்கிறோம். இவ்வளவு குறைவான நிலையில் இருந்து கொண்டு இந்த சமுதாயம் ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறதா என்றால் வெறும் சமூக வலைதள சண்டைகளிலேயும் அல்லது சின்ன சின்ன மசாலா பிரச்சனைகளிலேயும் அல்லது தேவையில்லாத ஆர்ப்பாட்ட போராட்டங்களிலேயும் நம்முடைய நேர காலங்களை, பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம், வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் மிகை அல்ல. அன்பானவர்களை, இந்த சமுதாயம் ஒரு ஆக்கப்பூர்வமான இளம் தலைமுறையினரை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. அதற்கான செயல் திட்டங்களை ஜமாத் உலமா வகுத்து கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினரை சரியான பாதையில் திருப்புவதற்கான முயற்சிகளில் சமுதாயம் இப்பொழுது செயல்பட துவங்கி இருக்கிறது. நாமும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பெரிய அளவிற்கு எந்த பிளானும் வேணாம். என்னுடைய குடும்பத்தில் உள்ள இளம் தலைமுறை, மகன் மகளாக இருக்கலாம், பேரன் பேத்தியாக இருக்கலாம், அவங்கள நல்லா நான் படிக்க வச்சு சிறந்த ஆளாக உருவாக்குவேன் அப்படிங்கிற லட்சியம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த சமுதாயத்தையே மாற்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான பொறுப்பில் இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் அது கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய சிறந்த உம்மத்தாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.